ஹே காய்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு டேஸ்டியான அல்வா தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய அல்வா சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி அல்வா சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி சாப்பிட்டது இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம வாட்டர்மெலன்லாம் சாப்பிட்டு அதோட தோலை வேஸ்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது அதோட தோலெலாம் நீக்கிட்டு நான் காய் துருவதில் வச்சு துருவி எடுத்துக்கிறேன். இப்போ துருவி எடுத்தாச்சு. அதில் தண்ணி ஜாஸ்தி இருக்கும். ஸோ நீங்கள் துணி வச்சு பிழிஞ்சிக்கோங்க. இது கொஞ்சமாக இருக்கனால நான் கையிலே பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போது ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம துருவி வச்ச வாட்டர்மெலன்லையும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு இதை வறுத்தெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்வா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வறுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் நான் வறுத்தெடுத்தேன். இப்போது கொஞ்சமாக 2 ஸ்பூன் நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சர்க்கரையும் அதுவும் மிக்ஸ் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போதைக்கு. இப்போது கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பிடிக்கலன்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பால் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. சுகர் நீங்கள் டேஸ்ட் பார்த்து உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுட் கலர் நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிண்டிக்கிட்டே வந்துடலாம். நெய் விட்டாச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. அல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது இன்னும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுக்கு ஃபைனல் டச் கொடுக்கறதுக்காக நெய்யில் பாதாம் வறுத்து எடுத்துக்கிறேன். பாதாம் பிடிக்கலைன்னா முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பாதாம் நெய் சூடேறிச்சு. பாதாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த பாதாம் நெய்யோட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்தெடுத்த பாதாம் நெய் அப்புறம் நம்ம தண்ணி பழம் அது எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வருது. இதுதான் அல்வாவுக்கான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.